பிதாவாகிய தேவனை நாம் எவ்வாறு பிரியப்படுத்துவது? நாம் பிரியப்படுத்தின பிற்பாடுதான் நமக்கான சந்தோஷத்தை அவர் தர காத்திருக்கிறார். முதலாவது நாம் நம்மை சந்தோஷப்படுத்துவது முதலாவது கிடையாது. அப்படிப்பட்ட மாடல் நமக்கு இல்லை. எல்லா மாதிரிகளும் நாம் அவர் சொல்லுகிற சட்டதிட்டங்களுக்கான கீழ்ப்படிதலோடு முதலாவது இருக்க வேண்டும். இயேசு பிதாவாகிய தேவனை எப்படி பிரியப்படுத்தினார் என்றால், எபிரேயர்ல படித்தோம், இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் சொன்னார். யோவான் 12ஆம் அதிகாரம் 47-48 போதிக்க வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் பேச வேண்டியது இன்னதென்றும் பிதாவே சொன்னார். சுயமா யோவான் 5:30 ஒன்றும் செய்யல. அது மாத்திரமல்ல, யோவான் 8ஆம் அதிகாரம் 29 என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அவர் தனியே இல்லாத சந்தர்ப்ப சூழ்நிலை அவருக்கு ஏன் வந்தது? பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால். பிதாவுக்கு பிரியமானது என்று நமக்கு எப்படி தெரியும்? பாருங்க, அவர் நமக்கு பதிவிச்சிருக்கார், சொல்லியிருக்கார். இயேசுவுக்கு பிதா சொல்லியிருக்காரு. இன்றைக்கு நமக்கு இயேசு வேதத்தில் பதிவுல வச்சிருக்கார், சாட்சி கொடுத்திருக்கார். எதுல பிரியப்படுறாரு, எதுல பிரியப்படல என்பது அவர் நமக்கு சொல்லியிருக்கார். நாமோ அந்த காரியங்களை உணர்ந்தவர்களாக அவருக்கு பிரியமானதை நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும்? தொடர்ந்து செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்பொழுது அவர் நமக்கு பிரியமானது அவர் செய்வார். ஆனா பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, என் மேல பிரியமா இருந்தாதான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா மனிதனுடைய அது அறியாம தான். அது ஒரு குழந்தைகள் கேட்கிற மாதிரி கேட்டா அது பிரச்சனை இல்லை, அவர் நமக்கு உதவி செய்வார். ஆனா நம்ம அறிந்த பிற்பாடு சில மக்கள் பாருங்களேன், இதை செஞ்சா நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். அது ஒருவேளை பெற்றோர்கிட்ட பிள்ளைங்க அடம்பிடிக்கிறது மாதிரி இருக்கலாம். ஆனா அது உலகத்தின் மாதிரியாக இருக்குமே தவிர வேதத்தின் மாதிரி பழைய ஏற்பாட்டினால சிலது இருக்கிறது. இதை செய்வீரானால் நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்ற ஒரு பொருத்தனைகள் சிலவற்றை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் நாம் பிதாவுக்கு பிரியமானதை இயேசு எப்படி செஞ்சாரோ அப்ப செஞ்சாதான் தனியே இருக்க விட மாட்டார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23 இயேசுவால் பிதாவுக்கு எப்பொழுதும் பிரியமானதை எவ்வாறு செய்ய முடிந்தது பாருங்க. அது ரொம்ப முக்கியமான பகுதி. நானும் பிரியமானதை செய்ய தான் பார்க்கிறேன், அவர் எப்படியாவது பிரியப்படுத்தலான்னு பார்க்கிறேன், முடியலையே. ஏன் முடியல? அதான் நம்ம தேடணும். இயேசுவால் எப்படி பிதாவுக்கு எப்பொழுதும் பிரியமானதை செய்ய முடிஞ்சு பாருங்க. முன்னாடியும் சொல்லிட்டோம், நமக்கு பிரியமானதை நம்ம செய்யாம இருந்தாலே போதும், பிரியமானதை செய்ய முடியும். ஏன்? நமக்கு பிரியமானது செய்யலைன்னா அப்ப அவர் பிரியமானதான செய்ய போறோம், அவர் சொல்றதுதான் செய்ய போறோம். பாரு, இன்றைக்கு சில குடும்பங்கள் அப்படி குழப்பம் இருக்கு. நானும் என்னெல்லாம் பிரியப்படுத்தி பார்க்கிறேன், முடியலையே. அப்படிலாம் ஒன்றும் வேதவசனம் இல்லை, முடியாமலாம் கிடையவே கிடையாது. நானும் பெற்றோரை பிரியப்படுத்துறதுக்கு அவர் சொல்றதெல்லாம் செஞ்சு பார்க்கிறேன், இன்னும் முடியலையே. முடியலைன்னா அதுக்கு என்ன இன்னும் இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்கு? என்ன செய்யணும்? நம்ம தேடணும்.
தேடினா மட்டும்தான் முடியும், கைவிட்டக்கூடாது. பாருங்க, நமக்கு திராணிக்கு மேல எதையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தேவன் நிச்சயமா சொல்றார். 1 Corinthians 10:13 நான் அதில் உண்மையா இருக்கேன் என்று சொல்றார். அப்படியானா நம்ம அதுக்கு தேடுறதா நம்முடைய வேலை. இன்னும் அவரை பிரியப்படுத்துறது எப்படி, பிரியமானதை நடப்பிப்பது எப்படி என்று நம்ம தேடணும். சரி, இயேசு எப்படி இயேசுவால் பிதாவுக்கு எப்பொழுதும் பிரியமானதை எவ்வாறு செய்ய முடிந்தது? 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். சரி, அது போதுமா? கூடுதலா பாருங்க, அவர் எப்படி பிரியப்பட்டார்னா, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இனிமே இவர் என்ன செய்வாரு? எதுவும் செய்ய மாட்டார். அப்படியான பிரியப்படுத்த முடியுமா? இப்படி நம்ம எத்தனை பேர் நம்முடைய பிதாவுக்கும், ஒரு மனைவி தன்னுடைய புருஷனுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், சபையார் மேய்ப்பர்களுக்கும், தேவனுக்கும் ஒப்புவிச்சிருக்கோம்? இல்ல. நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு பிரியமானதை செய்யும் பொழுதுதான் முடியாது, சாத்தியம் இல்லை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர். நம்ம அப்படி நினைக்கிறோம்னா நமக்கு நல்லதுதான் மட்டும் நடக்கணும். நல்லது, சரிதான். அது சோதனையில நல்லது இல்லை என்று யார் சொன்னது? பிள்ளைக்கு அடி கொடுப்பது நல்லதா? பாருங்க, அடி வாங்குவது பிள்ளைகளுக்கு நல்லது மாதிரி தெரியுமா? துக்கமா இருக்கும். எபிரேயர் 12. அப்ப எப்படி நல்லதுன்னு சொல்ல முடியும்? எப்படி அப்ப அப்போஸ்தலர்கள்லாம் சந்தோஷமா எடுத்துக்கிட்டாங்க? அது இயேசு எப்படி தமக்கு முன் சந்தோஷம் இருந்தபடினால அவமானத்தை சகிச்சுக்கிட்டாரு? பாருங்க, அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பெற்றோர்னா நல்லதுதான் செய்வாங்க, நல்லதுதான், அடிக்கிறது நல்லதுதான், உங்களை கடிந்து கொள்றதும் நல்லதுதான், எச்சரிக்கை பண்றதும் நல்லதுதான், சோதிக்கப்படுவதும் நல்லதுதான். எப்படி நல்லது? அதுலதான் நம்ம உருவாக்கப்படுறோம். நம்முடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போவதிலிருந்து தப்பிவிக்கப்படுகிறோம். நல்லதுதானே? மதியினம் அகற்றப்படுகிறது, நல்லதுதானே? களிம்பு நீக்கப்படுகிறது, நல்லதுதானே? 2 Corinthians 6:16-18 வரைக்கும் உலகத்திலிருந்து பிரிக்கப்படுகிறோம், நல்லதுதானே? பாருங்க, இப்ப நல்லது இல்லைன்னு நாம எப்படி நினைக்கிறோம்? அறியாம நினைக்கிறோம். அப்போ இங்க வஞ்சிக்கிட்டு இருக்காங்க, பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. இயேசு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. இயேசுவோ வயது கொண்டிருக்கிறாங்க. பிதாவானவர் அது நியாயமா செய்யறாரா? நியாயமா? வயிறது நியாயமா? எது நியாயம்? நீங்க பாருங்க, அவங்க வயிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அது நியாயம் என்று தேவன் சொல்லுவாரா? இயேசுவிடத்தில் அது நியாயமா? பிதா நடப்பிப்பது நியாயமா? எப்படி? நான் பொறுமையா இருக்கேன், சகித்து கொண்டிருக்கிறேன், நான் வளர்ச்சி அடைகிறேனா இல்லையா? இது நியாயம் தானே? நான் வயிறவங்களுக்கு தேவன் நியாயம் சொல்றாரா? நான் கெட்ட வார்த்தை மூலமா பேசுறேன், காரி துப்புறேன், எனக்கு தேவன் நியாயம் சொல்றாரா? எந்த வசனத்தையாவது காட்டுங்க நீங்க நியாயம் சொல்லி. பாருங்க, அப்படியானா இதுக்குள்ள நம்ம எத்தனை பார்த்து பிரிக்க வேண்டியிருக்குது பாருங்க. வயிறவனை வைத்து, தீமை செய்கிறவனை வைத்து, அடிக்கிறவனை வைத்து, பாடுபடுத்துவனை வைத்து நம்மை தேவன் உருவாக்குகிறார். பிறகுதான் சந்தோஷம் இருக்கும். ஒப்புவிக்கிற பொழுதுதான் பிதாவுக்கு பிரியமான செய்ய முடியும். ஒப்புவித்தல் என்றால் இனி நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், இனி நான் அல்ல. ஒப்புவிக்கலைன்னா அவ்வளவுதான், எனக்குன்னு ஒரு சித்தம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 36-38 அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது ஒப்புவிக்கிறதுக்கு தொடர்பான வார்த்தை. என்ன செய்யணும்னு சொன்ன பிற்பாடு அவங்க இனிமேல் செய்ய மாட்டாங்க. அவங்க எல்லா காரியங்களும் கணக்கு பார்த்துட்டாங்க, எல்லாம் தோல்வியாச்சு. இனிமே நாங்க தோத்து போனோம், இனி நாங்க என்ன செய்யணும்? இனிமே தான் சொல்லுவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல ஒளியை பாய்ச்சி அவரை கண்ணை குருடாக்கும் போது அவரை விழுந்தவன் என்ன கேட்டார்? அப்போஸ்தலர் 9
ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? உம்முடைய விருப்பம் என்ன? நான் இது என்னுடைய விருப்பத்தை வரைக்கும் செஞ்சேன், இப்ப குருடாக்கப்பட்டேன், இனிமே நீ சொல்லு, நான் கேட்கிறேன். இப்ப நம்ம பிரியமா செய்ய முடியுமாங்க? பாருங்க, ஒருவரை பிரியப்படுத்துறதுக்கு இதுதாங்க வழி. ஆனால் நிறைய நேரங்களில் நம்முடைய மனதும் இருதயமும் ஒத்து போகாது. எனக்குன்னு ஒரு சித்தம் இருக்கிற வரைக்கும் ஒத்து போகாது. ஒருவேளை நான் தகப்பனுடைய சித்தத்தை புரியாம கூட இருக்கலாம், ஆனா ஒத்து போக மாட்டேன். ஆனா எப்ப புரிந்து கொள்றனோ அப்பதான் ஒத்து போவேன் நான். அப்படி புரிந்து கொண்டவங்க, உணர்ந்து கொள்ளுதலை பெற்றுக்கொண்டவங்க, பிதாவால் இழுக்கப்படுறவங்க சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னாங்க. ஆபிரகாம் தேவன் என்ன சொன்னாரோ அதை கேட்டாங்க. பாருங்க, அப்ப பிதாவுக்கு எப்பொழுதும் பிரியமானதை நாம் எவ்வாறு செய்ய முடியும் என்றால் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். நான் சுயமாய் ஒன்று செய்யக்கூடாது. இப்போ நமக்கு சந்தோஷத்தை தேவன் அளவில்லாமல் கொடுக்க காத்திருக்கார். இது நியாயமானது. ஆனா இந்த வளர்ச்சி சாதாரண காரியம் கிடையாது. கடுமையானது அல்ல, மிக கடுமையானதும் அல்ல. ஆனால் இது செய்யக்கூடியது, லகுவானது. எப்பொழுது உணர்ந்து கொள்ளுதலை பெற்றால் மாத்திரமே. என்னை ஒருவர் அனுப்புகிறார், என்னை எனக்கு ஒருவர் போதிக்கிறார், என்னை ஒரு காரியத்திற்காக சித்த வைத்திருக்கிறார். அவர் சொல்லுவதை நான் கேட்க வேண்டும் என்று நான் தீர்மானித்து ஒப்புவிக்கிற பொழுது இனி நான் எதுவும் செய்ய மாட்டேன். இப்பொழுது பிரியமானதை செய்ய முடியும். இப்படித்தான் இயேசு பிரியமானதை செய்தார். எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை செய்தார். இன்னும் கூடுதலாக எப்படிலாம் அவங்க பிரியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, முதல் காரியமானது தம்மை ஒப்புவித்தார். அப்படின்னா சுயமா எதுவுமே செய்ய மாட்டார், பேசவும் மாட்டார். யோவான் 11ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? லாசரு மரித்து வியாதியா இருந்தார். அப்போ அனுப்புனாங்க, ஆனா அவர் போகல. ஆனா அன்பா இருந்தேன்னு சொல்றாரு. பிதா அனுப்புனதானே போக முடியும். இவரா சுயமா செய்யலன்னா பிதா அனுப்பல, இல்லையா? அனுப்பல, செத்து போயிட்டார். மனுஷீகமா பார்த்தா ஐயோ போயிருக்கலாமே. அந்த சகோதரி சொல்றாங்க, நீ இருந்தீரானால் அவர் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய யோசனை ஆரம்பத்தில் இப்படித்தான் இருக்கு. ஆனா தூரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அதன் மூலமா அநேகரை உள்ளே கொண்டு வர தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அப்போ அதன் மூலமா தேவன் மகிமைப்படணும், ஒரு திட்டம் வச்சிருக்காரு. இது நமக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணுமா? தேவையில்லையே. இயேசுவ போகல, நிப்பாட்டாரு, நின்றுட்டார். இது மாதிரி நம்மால் முடியுமா? பொங்கிடுவோம். பொங்கி பார்த்துங்க, நெஞ்சே வெடிச்சிரு மாதிரி நமக்கு ஆயிடும். அதனால மகா பெரிய சண்டையை உண்டாக்கிடுவோம் நம்ம. பாருங்க, அப்படியானால் அவர் போல நாம எப்போ வளர்ந்திருக்குமோ அப்பதான் முடியும். அதுக்கான நம்ம இறுக்கி புளிஞ்சு அதிகமான அழுத்தத்தில் நமக்கு இருக்கும், அனல் கொள்ளும். அப்ப இயேசுவால் எப்பொழுதும் பிரியமானதை எப்படி செய்ய முடிந்ததுன்னு இன்னும் சில கருத்துக்களை பார்ப்போம். எபிரேயர் 5:7, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி, பாருங்க, பிதாவால் தான் என்னை காப்பாற்ற முடியும் என்று நம்பியிருக்கார். நாம் நம்மளையே நம்ம காப்பாற்றிக்கிறோம் நினைச்சிடும் இல்லையா? சில நேரங்கள்ல தவறுதானே. ஒரு காட்சி மட்டும் இல்ல, எல்லா காட்சிகளும் இவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவர் நம்பினார். அதுதான் சரியான காரியம். அப்படி ஒப்புவிக்கிறது தான் பிரியமானதை செய்ய முடியும். இல்லைன்னா அங்க சுயமான காரியங்கள் இருக்கும்.
பாருங்க, இது அறிந்த பரிசுத்தவான்களுக்கு அருமையா தெரியும். அவங்களால் பார்க்க முடியும். இவங்களை வச்சு வேலை செய்ய முடியுமா, முடியாதா, சொந்த சித்தத்தை அவன் செய்யறானா, செய்யலையா, சொந்த யோசனை யோசிக்கிறானா, யோசிக்கலையா, கண்டுபிடிக்க முடியும். இயேசு எதுவுமே இல்லை. அவர் பிதாவுக்கு பிரியமானதை முழுசு செய்தார், ஒப்புவித்தார். நியாயமானவர் என்று யோசித்தார். இவரை வைத்து பலமான காரியங்களை பிதாவானவர் நடப்பித்தார். பாருங்க, அப்போ மரணத்தின் மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் இல்ல, சிலுவையில் இருக்கும்போது மட்டும் இல்ல, தோட்டத்தில் இருக்கும்போது மட்டும் இல்ல, மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி. பாருங்கள், சிலுவையில் இருந்தபோது அல்ல, அது மட்டும் சொல்லல, மாம்சத்தில் இருந்த நாட்கள். சிலுவையில் இருந்தபோது அப்படிலாம் ஒரு தனிப்பட்ட வகையில் சொல்லல, தோட்டத்தில் இருந்தபோது அப்படிலாம் சொல்லல. மாம்சத்தில் இருக்கிற பொழுது எப்பெல்லாம் சோதனை வந்ததோ அந்த சோதனை எல்லாமே பாவம் செய்வதற்கு ஏதுவா இருக்கிறபடியினாலே அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக வல்லமையுள்ளவர் என்று ஒரு வார்த்தை இருக்கா, அவரால் தான் முடியும். வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். எதுக்கு சத்தம் போடணும், எதுக்கு கண்ணீர் விடணும்? பாருங்க, பாவம் சாதாரண காரியமாங்க நம்முடைய ஆத்துமாவை கெடுத்துறாதா? நம்ம எத்தனை முறை பாவம் செய்யறோம், திடீர்னு கோபம் பேசுறோம், திடீர்னு கெட்ட நினைவுகளை கொண்டிருக்கிறோம், திடீர்னு பிதாவுக்கு எதிராக பொல்லாத நினைவு செய்கிறோம், ஏன் பிதாவை நினைச்சு பார்க்கிறோம். இதெல்லாம் சாதாரண காரியமா நமக்கு தெரியலாம். ஆனா ஆத்துமாவில் அது பாவத்தில் மறிக்க வச்சிருது என்பது அவர் கண்டுபிடிச்சிருந்தார். அதிலிருந்து அவரால் தான் காப்பாற்ற முடியும். என் நோக்கி பலத்த சத்தம் போட்டார், கண்ணீரோட ஆபத்து. விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பாருங்க, அவர் மதித்தார், அவரை மேன்மையாக அவர் உயர்வாக எண்ணிக்கொண்டிருந்தார். வல்லமையுள்ளவர் என்று சொன்னார். வல்லமையுள்ளவரை நோக்கி 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இப்போ பதில் சொல்லுவோமா? இயேசுவால் எப்படி எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்ய முடிந்தது? இப்படிதான் செய்யணும். நாம செய்யறோமா? ஒவ்வொரு நேரங்களும் நம்மால் முடியும் என்று நம்ம நினைக்கிறோம். என்னால் முடியும், உன்னுடைய ஒத்தாசை எனக்கு தேவைப்படல, நான் பார்த்துக்கிறேன். பாருங்க, எப்படி முடியும்? அப்ப நாம எப்படி நம்மளை வைத்த ஒரு காரியங்கள் நடப்பிப்பார்? அவ இப்படி நாம ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் லாசரு கல்லல் இருக்கும்போது அவர் ஜெபித்தாரா? எதுக்கு ஜெபிக்கணும்? அவர் தான் அதிகாரம் கொடுத்திருக்காருல. இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? நானே ஜெயிக்க முடியாது என்று நமக்கு சொல்லுது. அவருடைய தயவும் இரக்கமும் நமக்கு தொடர்ந்து தேவைப்படுது. அதற்காக நம்ம விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவரை கனம் பண்ணணும், பயபக்தியா இருக்கணும், அப்பதான் கேட்கும். பாடுபடணும், அப்பதான் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நம்ம இவ்வாறான காரியங்களை செய்கிற பொழுது மேன்மையானதை நாம் கனப்படுத்துகிறோம். இதெல்லாம் இயேசுவானவர் நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறார். அப்பதான் சந்தோஷம் கிடைக்கும். 1 பேதுரு 2:19-21 வரைக்கும் நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசன பகுதி. இவற்றை இயேசுவானவர் நமக்கு மாதிரியாக வைத்துள்ளாரா? ஆம். இல்ல கிருபை சும்மா கிடைக்கிறதா? இல்ல அவர் ஏதாவது செய்ய வேண்டியதா இருந்ததா? ஏதாவது பிதா சொன்னார் அதை செய்யணுமா? ஏனெனில் தேவன் மேல் 1 பேதுரு 2:19 ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் செய்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். பாருங்க, தேவன் மேல நாம பற்றுதலா இருக்கோம். மனசாட்சி சொல்லுது அவர் தான் பெரியவர் என்றும் அவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுது. அப்போ பாடுகளை பிதா அனுமதிச்சிருக்காரு.
நாம அநியாயமாக தான் பாடுபடணும். அதை நம்ம எப்படி சகிக்கணுமா? பொறுமையாய், அடங்கி இருந்து, கீழ்ப்படிந்திருந்து, தாழ்த்தி இருந்து, பொறுமையாய் சகித்தால் அதுதான் கிருபை கிடைக்கும். கேள்வி, ஆசீர்வாதம் என்பது சும்மா கிடைக்குதா? அநியாயமா நம்ம பாடுபடுத்தப்பட்டு அந்த உபத்திரவங்களை பொறுமையா சகித்தா கிடைக்குதா? பாருங்க, சும்மா பாடுறாங்க இல்லையா, கிருபை கிருபை எல்லாம் கிருபைன்னா சும்மா கிருபை கிடைக்குமா? ஏமாத்துறாங்க இல்லையா நம்மள. அப்படியானா நம்ம ஏமாந்து போய் நிற்போம். கடைசியில் ஒன்றும் நமக்கு இருக்காது. வேலை செய்யாம உங்க வங்கி கணக்கில் என்ன இருக்கும்? சமைக்காம உங்க சாப்பாடு பாத்தில் என்ன இருக்கும்? நீங்க சாப்பிடாம உங்க வயிறு எப்படி நினைஞ்சிருக்கும்? நினைச்சுக்கிட்டு நினைஞ்சிருமா? சில மக்கள் சொல்றாங்க, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நினைத்து கொள்ளுங்கள், போதுமா? நிறைஞ்சிருமா? என்ன சூழ்நிலைக்காக நினைக்க சொல்றான்னு பார்க்கணும் இல்ல. நினைத்துக் கொள்ளுங்கள், நினைச்சா நீங்க சரியா போச்சா? ஒரு கருத்துல ஆமா, அதுல அது ஒரு கருத்து நினைக்கணும், பிறகு செயலாக்கத்துக்கு கொண்டு வரணும் இல்ல, அப்போதான் அது கிடைக்கும். சரி, நாம நினைக்கிறது போல அவர் நினைச்சுக்கிட்டா நமக்கு இப்படி வந்து கிடைக்கும்? கிடைக்காது இல்லையா? ஒரு பக்கம் நம்ம நினைச்சு கிடைக்குன்னு நினைச்சிட்டோம்னா இன்னொரு பக்கம் அதுவா கிடைக்கலன்னா எப்படி முடியும்? நான் நினைச்சுக்கிட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? நிறைய மக்கள்கிட்ட கேளுங்க, நான் அவரை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எவ்வளவு காலம் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்க? பாருங்க, அப்ப இயேசுவானவர் நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறார். சும்மா கிடைக்காது, செய்ய வேண்டி உள்ளது. 1 பேதுரு 2:20 எந்த வகையான பாடுகளில் கீர்த்தி இல்லை, எந்த வகையான பாடுகளில் கிருபை கிடைக்கும்? கிருபை இந்த வசனத்தில் சும்மா கிடைக்கிறதா, இல்லை சொல்லப்பட்ட பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியதா இருக்குதா? நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். அதுவே. பாருங்கள், குற்றம் செஞ்ச பிற்பாடு நம்ம அடிக்கப்படுறோம், தப்பு பண்ணிட்டோம், பொறுமையா இருக்கிறோம், அதெல்லாம் ஏதாவது பிரயோஜனமா? என்ன கீர்த்தி இருக்கிறார்? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு செய்யத்தா அதுதான் தேவனுக்கு முன்பாக கிருபையாயிருக்கும். நம்முடைய அழைப்பின் நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் அடிச்சுவடி என்ன? கிறிஸ்து எதை பிதாவிடமிருந்து இலவசமாக பெற்றுக் கொண்டாருங்க? 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். என்ன மாதிரி படிச்சோம்ல? 19, 20, 21 படிச்சோமா? எது பிதாவிடமிருந்து இலவசம் அவர் பெற்றிருக்காரு? அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரியை வைத்திருக்கிறார். அப்படின்னா ஒரு ஆசீர்வாதம் நமக்கு சும்மா கிடைக்க நம்ம வாயை பிளந்துட்டு இருக்கலாமா? சும்மா எப்படியும் கிடைக்கும். என்ன காரியங்களை சொல்லியிருக்காரோ அதன்படி நம்ம செயல்படும் பொழுதுதான் தேவன் கொடுக்க சித்தமா இருப்பார். அதுவும் பெருமையா நாம் பாடுபட்டோம்னா அதுவும் அங்கீகரிக்க மாட்டார். பாருங்க, நம்ம ஒருத்தருக்கு ஏதோ கொடுக்குறோம், ஒரு பெரிய தொகையை கொடுக்குறோம், அது பெருமையா கொடுத்தா தேவனால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் நினைக்கிறீங்களா? அங்க வேலை நடந்திருக்கலாம், ஆனா அந்த கிரியைக்கான பலன் இருக்குமா? அதை தாவீது சொன்னது மாதிரி சொல்லணும், நான் எம்மாத்திரம், நீ உம்முடையத்தை வாங்கி உமக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேர் நம்ம இப்படி நினைக்கிறோம்? இல்ல, நான் பெருமையா கொடுக்க அதை யோசிக்க ஆரம்பிக்கிறேன். பெருமையா நான் செலுத்தும் போது தேவன் கிரியத்தக்க பலன் எப்படி கொடுப்பாரு? இல்ல. இயேசு இந்த தியாகத்தை பெருமையா நினைச்சு ஒப்பு கொடுத்திருந்தா பிதா அங்கீகரிச்சிருப்பாரா? எபேசியர் 5:1 அது வாசனையா இருந்திருக்குமா? பிதா பிரியப்படும்படியான பலியா இருந்திருக்குமா? அது எவ்வளவு மோசமானது என்பதை பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. அங்கீகரிக்கப்படாத ஒன்றா இருந்திருக்கும். நாம் தாழ்மையா இருக்க கடவுமாக, பிறகு நம்மை தேவன் உயர்த்துவார். உயர்த்துவதற்காக
நான் என்னை தாழ்த்தி வேலை செய்கிற பொழுது நான் தலைவனாக இருக்க வேண்டுமானால் பணிவிடை செய்வோம், மேன்மையா இருக்க வேண்டுமானால் கீழே நம்ம தாழ்த்துவோம். இயேசு அந்த மாதிரியை தான் வச்சு போயிருக்கார். இன்னும் நம்ம கூடுதலா அடுத்த பகுதியிலே நம்ம பார்ப்போம். முதலாவது, நாம் இதெல்லாம் படும்போது நமக்கு துக்கம் இருக்கும், பாடுகள் இருக்கும், துன்பம் இருக்கும். இதெல்லாம் சகித்த பிற்பாடு தான் நமக்கு ஆசீர்வாதமே இருக்கும். இதை நம்ம அறிந்து கொள்ளாம முதல்ல ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா அது எப்படி கிடைக்கும்? அது ஆசீர்வாதமாவா இருக்கும்? கண்டிப்பா இருக்காது. அப்போ ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துடைய மாதிரியை பின்பற்றுவோம், அவ்வாறு பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். செபிப்போமா? இரக்கமுள்ள பிதாவே, இவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு எப்பொழுதும் பிரியமானதை செய்தார். அவரை ஒடுக்கும் போதும், நொறுக்கும் போதும், அவமானப்படுத்தும் போதும், துப்பும் போதும் ஒப்புவித்திருந்தார். பிதாவே, இது ஒரு எளிமையானது அல்ல, அதே நேரத்தில் கடுமையானதும் அல்ல. உணர்ந்து கொள்ளுதலை பெரிதாக்கும். நான் உணர்ந்து கொள்ளும் பொழுது அதை சந்தோஷமாய் செய்ய என்னுடைய மனதும் இருதயம் சரியாய் இருக்கும். ஒப்புவிக்கிற பொழுது அவருடைய கைக்குள் அடங்கி அவர் பயன்படுத்தும்படி நான் விட்டு விடுகிறேன். அவ்வாறு செய்ய எங்களுக்கு இருதயத்தை, பக்குவத்தை தாரும், பயபக்தியை தாரும், மேன்மையானதை கனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.